உதகை அருகே முதுமலை வனப்பகுதியில் சாலையோரமாக நடமாடிய புலியை சுற்றுலாப் பயணிகள் வீடியோ எடுத்துள்ளனர். மசனகுடியிலிருந்து மாயார் செல்லக்கூடிய சாலையில் புலி ஒன்று கம்பீரமாக நடந்து வந்தது. இதனை பார்த்த மக்கள் அச்சத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் இந்த பகுதியில் அடிக்கடி புலி நடமாடுவதால் சுற்றுலாப் பயணிகளும் இருசக்கர வாகனங்களில் செல்வோரும் கவனமுடன் இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கீழப்பெரும்பள்ளம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ நாகநாத சுவாமி கோயிலில் ராகு கேது பயிற்சியை முன்னிட்டு யாக பூஜைகள் நடைபெற்றன. 26ஆம் தேதி மாலை 4 மணிக்கு கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ராகு கேது பயிற்சி நடைபெறுவதாக நம்பப்படுகிறது. இதற்காக நடைபெற்ற யாகசாலை பூஜையில் திரைப்பட நடிகர் ஸ்ரீமன் உள்பட ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். சென்னை கோயம்பேட்டில் 6வது மாடியிலிருந்து தவறி விழுந்து 4 வயது ஆண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தியாகராய நகரைச் சேர்ந்த திலீப்பின் மனைவி சுவாதி கோடை விடுமுறையை முன்னிட்டு தனது 2 குழந்தைகளுடன் கோயம்பேட்டில் உள்ள தாய் வீட்டிற்கு சென்றிருந்தார். அடுக்குமாடி குடியிருப்பின் 6வது மாடியில் உள்ள இவர்களின் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த சுவாதியின் 4 வயது மகன் துருவன் எதிர்பாராத விதமாக ஜன்னல் வழியாக கீழே விழுந்தார். இதனால் பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயிலிலிருந்து குலதெய்வ வழிபாட்டுக்கு பின் பக்தர்கள் மாட்டு வண்டிகளில் புறப்பட்டுச் சென்றனர். தையல் நாயகி அம்மன் உடனாகிய வைத்தியநாத சுவாமி கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் 2வது செவ்வாய்க்கிழமை காரைக்குடி, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வந்து வழிபாடு நடத்துவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பூஜை செய்துவிட்டு மாட்டு வண்டிகளில் புறப்பட்டுச் சென்றனர். அவர்களின் மாட்டு வண்டிகள் சாலையில் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்துச் சென்றன. திருப்பத்தூரில் குழந்தை திருமண வழக்கு விசாரணையால் மனமுடைந்த தம்பதியினர் ரயில் முன்பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரை அடுத்த ஜெகதேவி பகுதியைச் சேர்ந்தவர் ஓட்டுநர் குமார், கவிதா தம்பதியினர். இவர்களுக்கு ஒரு மகள் மற்றும் மகன் உள்ளனர். பணிக்காக திருப்பத்தூரில் வசித்து வந்த இவர்களின் 17 வயது மகள் அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞரை பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார். குழந்தை திருமணம் என்பதால் இதுகுறித்து பர்கூர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் பெறுவதாக கூறிவிட்டு குமார் மற்றும் கவிதா திருப்பத்தூரில் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டனர்.